வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோதிடர் கூறிய ஆயுள் கெட்டி எனும் சிறுகதையைத்தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் நேர்மையான முறையில் தனது ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வந்தார். ஆனால் யாராவது தவறு செய்து அது தன் கவனத்திற்கு வந்துவிட்டால் போதும், எரிந்து விழுவார், சினத்தின் உச்சிக்கே சென்று விடுவார். அப்படி ஒரு குணம் படைத்தவர் அந்த மன்னர். ஒரு நாள் மன்னரின் முன்பு ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அரசாங்கத்தின் குதிரை லாயத்திலிருந்து குதிரையை களவாடிவிட்டான் என்பது அவன் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டு. மன்னர் விசாரணையை தொடங்கி முடித்து அது அரச குற்றம் என்பதால் குதிரையை திருடிய அந்த நபருக்கு மரண தண்டனையும் விதித்து உத்தரவிட்டார். இதை கேட்ட குற்றவாளி மன்னரை பற்றி குறை கூறி முணுமுணுத்து கொண்டே சென்றான். அது மன்னர் காதுகளிலும் விழுந்துவிட்டது. இதனால் மீண்டும் தன் முன்பாக அவனை கொண்டு வந்து நிறுத்தும்படி மன்னர் உத்தரவிட்டார். அவன் மீண்டும் அழைத்து வரப்பட்டு மன்னரின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டான். கைதியே, நீ ஏதோ முணுமுணுத்து கொண்டே போனாயே, உனக்கு தைரியம் இருந்தால் என் முகத்திற்கு நேராக அந்த வார்த்தைகளை சொல் பார்க்கலாம் என்று ஆவேசமாக மன்னர் கேட்டார். எல்லோரும் நினைப்பது போல் நீங்கள் இல்லை என்றுதான் முணுமுணுத்தேன் என்றான் அந்த குற்றவாளி. எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை தெளிவாகச் சொல் என்று சொன்னார் அந்த மன்னர். மன்னரே, நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஜோதிடர்களிடம் அழைத்துச் சென்றார்கள். அந்த ஜோதிடர், இதயம் இல்லாத ஒரு அரக்கனால்தான் இவனுக்கு மரணம் ஏற்படும், மற்றபடி இவனது ஆயுள் கெட்டியாக உள்ளது என்று சொன்னார். ஆனால் நேர்மாறாக அல்லவா இப்போது நடக்கிறது. எனவேதான் மக்கள் உங்களை நல்லவர் என்று சொன்னதெல்லாம் பொய். எல்லோரும் நினைப்பது போல் நீங்கள் இல்லை. அநேகமாக நீங்கள் அரக்க மனம் கொண்டவராக இருக்கக்கூடும் என்றுதான் முணுமுணுத்து கொண்டிருந்தேன் என்றான் அந்த குற்றவாளி. அதை கேட்ட மன்னர் சற்று மனம் மாறினார். அந்த குற்றவாளிக்கு சிறை தண்டனை மட்டுமே வழங்கினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு மன்னர் யாருக்கும் மரண தண்டனை அளிக்கக்கூடாது என்று சபதம் மேற்கொண்டார். ஓகே மக்களே, அந்த கைதி சமயோசிதமாக தன்னுடைய தண்டனையை குறைத்து கொண்டான் அல்லவா? மேலும் மன்னருடைய சற்று ஆவேசமான அதிகோபத்தையும் அவருக்கு உணர்த்திவிட்டான். ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு கதையுடன் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.